கவியரசன் தற்பொழுது உதயநிதி கைது நடவடிக்கை கண்டித்து அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. தஞ்சையில் அங்கு நடக்கக்கூடிய கள நிலவரம் தற்பொழுது என்ன? வணக்கம் சங்கீதா. முதல்வர் தொடர்பாகவும் ஒரு நடிகை பற்றியும் அவதூறாக பேசினதாக தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி மேல வழக்கு பதிவு பண்றாங்க. 9 பிரிவுகள்ல வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதை பத்திலாம் நம்ம காலையிலேருந்து ரொம்ப விரிவா பார்த்துட்டு வர்றோம். அந்த வழக்குல உதயநிதியை கைது செய்வதற்காக தஞ்சாவூர் காவல்துறையினர் சென்னைக்கு வர்றாங்க. ஆனா அவங்களால அதை தனியா பண்ண முடியாது. நிச்சயமா சிட்டி போலீஸோட உதவி இல்லாம அது நடக்காது. அப்படிங்கிறதுனால சென்னை மாநகர காவல்துறையும் களமிறங்குகிறது. அதே போல பெட்டாலியன் ஆயுதப்படையிலேருந்து பாதுகாப்புக்காக காவலர்கள்லாம் நீலாங்கரத்தில் இருக்கக்கூடிய உதயநிதி வீட்டில் காலையில 5:30 மணிக்கெல்லாம் போய் தயாராக இருக்கிறாங்க அவங்க கைது செய்வதற்கு. ஆனால் உதயநிதி தரப்புல இந்த கைது நடவடிக்கையை தவிர்ப்பதற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நேரத்தை இழுத்தடிச்சு கட்சிக்காரர்களை கொண்டு ஒரு காவல்துறையினருக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய வேலையை அவங்க செய்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி சென்னை மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜே நேரடியாக போறாங்க. அங்க போய் கைது பண்ணிட்டு தஞ்சாவூருக்கு உதயநிதியை அழைச்சிட்டு போறாங்க ஒரு வேன்ல வச்சு. ஏன்னா கேஸ் அங்கதான் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, எஃப்ஐஆர் அங்கதான் போடப்பட்டிருக்கு. அப்படிங்கறதுனால தஞ்சாவூருக்கு அழைத்து செல்வது என்பது ஒரு வழக்கமான நடைமுறை தான். இது ஒன்றும் புதுசு கிடையாது. எந்த ஸ்டேஷன்ல கேஸ் இருக்கோ அந்த ஸ்டேஷனுக்கு அவங்களை அழைச்சிட்டு போறது அப்படிங்கிறது நார்மலாக எல்லா வழக்குகளையும் நடக்கக்கூடிய ஒன்று தான். சில நேரங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிரான்சிட் வாரண்ட்லாம் வாங்கி கூட்டு வருவாங்க. வெளி மாநிலத்திலேருந்து இங்கே வர்றாங்க அப்படின்னா நம்ம போலீஸ் போய் அங்கே போய் டிரான்சிட் வாரண்ட் வாங்கி இவர் இந்த நபர் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காரு, அவரை நாங்கள் எங்கள் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரண்டெல்லாம் வாங்கிட்டு கூட்டிட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் உதயநிதி அவர்களையும் தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போறாங்க. அவர் கிளம்பும் போது அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த கைதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கும்போது காமெடியா பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு இந்த சட்ட நடவடிக்கையை கூட நான் ரொம்ப நகைச்சுவையாகத்தான் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் களத்துல அவங்க கட்சிக்காரங்க நடந்துக்கிறது அப்படியே வேற மாதிரியாக இருக்கிறது. அவங்க பயங்கர சீரியஸா இந்த கைதை அணுகுனாங்க. அதனால தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்கள்ல போராட்டங்கள் நடந்தது. முக்கிய நபர்கள், முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் போராட்டம் நடத்துறாங்க. அதுல சிலர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது தவிர உதயநிதி அழைத்து போற வழியில எல்லாமும் பல்வேறு சிக்கல்களை காவல்துறை சந்திக்க வேண்டி இருக்கிறது. மற்றொரு பக்கம் தாவேக்காவினரும் போராட்டத்தில் ஈடுபட்டதுனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு விடாமல் பாதுகாக்க வேண்டிய கடமையும் காவல்துறை கிட்ட இருந்ததுனால அவங்க அதற்கான நடவடிக்கைகளையும் ஈடுபட்டு வந்தாங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, முதல்ல வழக்கு பதிவு செய்யப்பட்ட தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்துக்கு அவரை கூட்டிட்டு போறதா தான் பிளான். ஆனா அங்க திமுக காரர்கள் கூடி அதிகமா நின்று அங்க ஒரு பிரச்சனை வரக்கூடிய ஒரு பதற்றமான சூழல் ஏற்படுது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, தஞ்சாவூர் தெற்கு காவல் நிலையத்துக்கு இவர் கூட்டு போய் என்கொயரி பண்ணலாம் அப்படின்னு காவல்துறை முடிவு பண்றாங்க. அங்கேயும் திமுக காரங்க பெரிய பிரச்சனை எல்லாம் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதுனால பேரிகார்ட் எல்லாம் போட்டு தடுக்கிறாங்க. ஒரு அசம்பாவிதம் எதுவும் நடந்துவிடக் கூடாது அப்படிங்கறதுனால தடுக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது, அதையெல்லாம் தள்ளி விட்டுட்டு திமுகவினர் உள்ள வர முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. அது தொடர்பாக நம்ம சில காட்சிகளை கூட பார்க்கிறோம். இந்த ஒரு விண்டோல பாருங்க. அதாவது உருவ பொம்மையை எரிக்கிற விஷயங்கள்லாம் நடக்குது. தங்களுடைய எதிர்ப்பை திமுக தொண்டர்கள் அது போல வெளிப்படுத்தி வரக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஸோ அங்கேயும் நிலைமை மோசமானதுனால வேற வழி இல்லாம செங்கிப்பட்டி காவல் நிலையத்துக்கு உதயநிதி ஸ்டாலினை அழைச்சிட்டு போறாங்க. அது தஞ்சாவூர், அதாவது இந்த தஞ்சாவூர் இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ல இருந்து 20 முதல் 25 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்டேஷனுக்கு அவரை கூட்டிட்டு போறாங்க என்கொயரிக்காக. ஆனால் அந்த ஸ்டேஷனுக்குள்ள வருவதற்கு உதயநிதி மறுத்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்த காவல் நிலையத்துக்குள்ள நான் வரமாட்டேன், நீங்க இங்க எஃப்ஐஆர் போடல, வேற இடத்துல தான் போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் உதயநிதி மறுத்து விட்டதாக கூறப்படுகிறது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒன்றும் ஒரு பெரிய வழக்கு இல்ல, ஒரு கொலை வழக்கா அந்த மாதிரி இல்ல. அப்படி இருக்கும்போது விடிய காலையிலேயே காத்திருந்து கைது செஞ்சு அதே போல மணிக்கணக்குல அவரை ஒரு வேன்ல வச்சுக்கிட்டு நீங்க இந்த மாதிரி அலைக்கழிக்கிறீங்க அப்படின்னு திமுக தரப்புல இருந்து புகார் சொல்லப்படுகிறது. ஆனால் காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எந்த ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் இருக்கோ அங்கதான் கூட்டிட்டு போக ட்ரை பண்ணோம். ஆனால்
திரும்ப திரும்ப வந்து திமுகவினர் வந்து கூடி நிக்கிறதும், உருவ பொம்மை எரிப்பு போன்ற போராட்டங்கள்ல ஈடுபடுறதும், பேரிகார்டை உடைச்சிக்கிட்டு உள்ள வர பாக்குறதும், இப்படி பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அப்ப அதை தடுப்பதற்காக காவல்துறையினர் வந்து அதிக அளவுல குவிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போ இந்த ஒரு இதுக்காக வந்து மொத்த மேன் பவரையும் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது மிச்ச இருக்க விஷயங்கள்லாம் பாதிக்கப்படும். அது மட்டும் இல்ல, காவல்துறையினர் வந்து தாக்கப்படலாம். அதன் காரணமாக திரும்ப வந்து அந்த வன்முறையில ஈடுபடுபவர்கள் மேல காவல்துறை பதிலடி கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படலாம். கைது நடவடிக்கை இருக்கு. இல்ல வந்து இங்க வந்து ஃபயர் ஆகிற ஒரு விஷயம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆயிருச்சுன்னா ஒட்டுமொத்தமாக ஸ்டேட்டினுடைய அந்த லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால காவல்துறை வந்து முடிந்தவரை இந்த விஷயத்த ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணதான் அவங்க ட்ரை பண்றாங்க அப்படிங்கறத நம்ம காலையில இருந்து பாக்குறோம். ஏன்னா ஹைகோர்ட்ல வழக்கு வரும்போது கூட அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து ரிமாண்ட்லாம் பண்ணல, என்கொயரிக்கு தான் கூட்டிட்டு போறோம் அப்படிங்கிறாங்க. ஆனா திமுகவினர் செய்வதை பார்க்கும்போது அந்த என்கொயரியை கூட அவங்க நடத்த விட மாட்டாங்களோ அப்படிங்கிற கேள்வி எழுவதாக அரசியல் விமர்சகர்கள், முன்னாள் காவல்துறை அதிகாரிகள்லாம் சொல்றதை நம்மளால கேட்க முடிகிறது. இப்போதைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, செங்கிப்பட்டி ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க உதயநிதியை கூட்டிட்டு, திடீர்னு யூட்டர்ன் அடிச்சு அங்க போறாங்க காவல்துறை. ஏன்னா எப்படியாவது ஒரு விசாரணையை பண்ணிட்டு இவரை வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு இந்த பிரச்சனை முடிந்து விடும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. இது முதற்கட்ட விசாரணை தான். இதுக்கு மேலேயும் வந்து விசாரணைகள்லாம் போகத்தான் போகுது. ஆனால் இந்த முதற்கட்ட விசாரணையை கூட நடத்த முடியாத அளவுக்கு திமுகவினர் வந்து கூடி அவர் எந்தெந்த ஸ்டேஷனுக்குலாம் வருவாருன்னு சொல்லப்படுதோ அதை வந்து ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்திகளை பார்த்துட்டு அங்க போய் கூடி நிக்கிறதும், அங்க வந்து தடுப்புகளை தள்ளிட்டு உள்ள போக முயற்சி பண்றதும், அல்லது வந்து உருவ பொம்மை எரிக்கிறதும், இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதன் காரணமாகத்தான் செங்கிப்பட்டிக்கு அவர் வந்து போயிருக்கிறார். ஆனால் அங்க நான் வந்து இந்த இடத்துக்குள்ள வரமாட்டேன் அப்படின்னு உதயநிதி வந்து சொல்வதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் இந்த விசாரணையை வந்து நடத்தியே தீர்வது. ஏன்னா எஃப்ஐஆர் போட்டாச்சு, 9 செக்ஷன் இருக்கு, கண்டிப்பா விசாரிச்சே ஆக வேண்டிய நிலைமை இருக்கு. ஆனால் அதற்கு திமுகவினர் வந்து கொஞ்சம் ஒத்துழைச்சாங்கன்னா இது சுமூகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அவர் வந்து சட்டப்படி நான் இந்த வழக்கை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஏற்கனவே சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது அவரோ அல்லது அவருடைய கட்சிகளில் இருக்க மூத்தவர்களோ வந்து இது போல செய்யாதீங்க, அவங்க வந்து சட்ட நடவடிக்கை செய்யறாங்க, அதை ஃபேஸ் பண்றேன்னு உதயநிதியும் சொல்லிட்டாரு. எனவே வந்து தொண்டர்கள் இந்த மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம், இது ஒரு ஜஸ்ட் ஒரு என்கொயரி தான், அதோட முடிஞ்சிடும் அப்படின்னு ஒருவேளை அவங்க தலைமையில இருக்கிற யாரேனும் வந்து சொன்னா இந்த பிரச்சனை ஓய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதுவரை அது போன்ற தகவல்களோ அல்லது அறிவிப்புகளோ எதுவும் வரல. அதனால இந்த விஷயம் அடுத்து என்ன ஆக போகுது, செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில அங்கேயாவது வந்து உதயநிதியை விசாரணை நடத்துவாங்களா அங்க வச்சு, இல்ல அதையும் தாண்டி வேறொரு இடத்துக்கு அவரை அழைத்து செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுமா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும் சங்கீதா. கவியரசன், இதுல வந்து திமுகவினர் பக்கம் இருந்து சொல்றாங்க, இது வந்து உதயநிதியை வந்து அலைக்கழிக்கப்படுவதாக திமுகவினர் சிலர் வந்து புகார் தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல சங்கீதா, இப்ப இதுல 2 விஷயம். அவங்க போறாங்க, இங்க சென்னையில இருந்து அழைச்சிட்டு போறாங்க. போகும்போது வழியில எல்லாமே வந்து திமுகவினர் வர்றாங்க, தடுக்க பாக்குறாங்க, சாலை மறியல்ல ஈடுபடுறாங்க. நாட் ஒன்லி சென்னை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல முக்கியமான நபர்கள் கூட, அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம்ல ஆரம்பிச்சு இப்ப அவர் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், அவர்ல ஆரம்பிச்சு பலர் வந்து போராட்டம் நடத்துறாங்க பல்வேறு மாவட்டங்கள்ல. இது தவிர இங்க வந்து இவர் அழைச்சிட்டு போகும்போது பின்னாடியே வந்து தொண்டர்கள் எல்லாம் போவது, முன்னாடி போவது, அந்த வாகனத்தை வந்து மறிக்கிறது, அது தொடர்ந்து செல்ல விடாம தடுக்கிறது, இப்படி பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால வந்து காவல்துறை சொல்றாங்க என்ன அப்படின்னா, நாங்க வந்து எங்களுக்கு எந்த தடையும் இல்லைன்னா நாங்க நேரம் தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போய் விசாரணையை நடத்தி முடிச்சிருப்போம். ஆனா வழியெங்கும் இது போல வந்து நடக்கிறதும், அது மட்டும் இல்லாம பல்வேறு மாவட்டங்கள்ல இது போன்ற போராட்டங்கள் நடக்கிறது. அதே போல தாவேகாவினர் திமுக மோதல் ஏற்படும் சூழல், சில இடங்கள்ல போய் கடை அடைங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்றது, வியாபாரிகள்கிட்ட பிரச்சனை பண்றது, சாலை மறியலால பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் வந்து திமுக தொண்டர்கள் ஈடுபடுறாங்க. எனவே வந்து இந்த அலைக்கழிப்புக்கு நாங்க காரணம் இல்லை, நாங்க வந்து அஸ்பர் எஃப்ஐஆர் போட்டாச்சு, கூட்டு போய் விசாரிக்கணும், சட்டப்படி என்ன செய்யணுமோ அதைத்தான் நாங்க செய்யறோம். ஆனால் இந்த இடையூறுகளாலதான் வந்து அந்த காலதாமதம் ஏற்படுகிறது அப்படின்னு காவல்துறையோட வேர்ஷனா இருக்கு, அவங்களுடைய விளக்கம் இப்படி இருக்கிறது. அதே நேரத்துல நீங்க குறிப்பிட்ட மாதிரி திமுகவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண கேஸ் தான், இது என்ன கொலை கேஸா, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இதுக்கு ஏன் வந்து நீங்க இந்த அளவு காவல்துறை நடந்து கொள்கிறது, நாளைக்கு சட்டப்பேரவை கூட இருக்க வேண்டிய நேரத்துல இன்னைக்கே அவரை விசாரணைக்கு கூப்பிடணுமா, இந்த வழக்குல மட்டும் நீங்க ஏன் இவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்க அப்படின்னு அவங்க பல்வேறு கேள்விகளை எழுப்புறாங்க.
எது எப்படி இருந்தாலும் காவல்துறை உதயநிதியிடம் விசாரணை நடத்துவது என்பதுல உறுதியாக இருக்கிறாங்க. அது சுமூகமாக நடக்குமா இல்ல இன்னும் பிரச்சனை தொடருமா அப்படிங்கிறது திமுக தொண்டர்கள் கையிலையும் அவங்களுடைய நிர்வாகிகள் கையிலையும் தான் இருக்கு அப்படிங்கிற பார்வை தான் முன்வைக்கப்படுகிறது. சங்கீதா, தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.